அதுதான் அடையாளம். என்ன அடையாளம்? அவரு ரூபத்தின்படி சாயல்படி உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அது அடையாளம் அங்க காண்ப போகிறது. அவரு கூட மாறப்பட வேறு போது. தேங்க்யூ லார்ட். நாங்கள் ஒன்று கூடி இந்த வேலையில கூட யூதா ராஜ சிங்கமும் யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீது வேறுமானவர் வெற்றி செய்ததாக ஒன்று கூடி கைகளை கட்டி இந்த பாடல் பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. போய் போச்சு. தேங்க்யூ. Thank you.
யார் தெரியுமா? அவரு மனுஷனா வந்தது உங்களுடைய இருக்கிற தோல்வியெல்லாம் ஜெயமாக கொடுத்ததற்காக. அவரோட ஜெயிச்சு அவரோட பரலோகத்துக்கு போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிறாரு. இறங்கி ஏன் வந்தாரு? உங்க தோல்வியை ஜெயமாக மாற்றுவதற்காக, உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாற்றுவதற்காக, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை மாற்றுவதற்காக. அல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை எல்லா நாமத்துக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி வச்சுக்கிறார். எல்லா நாமத்துக்கு மேலாக விசேஷமானவர். ஆகிய நாளில் கூட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த பாடல் 1:4 நம்ம பாட இருக்கிறோம். தேங்க்யூ. கையில தட்டி பாடலாம், உற்சாகத்தோடு பாடலாம். நீங்க கையில தட்டி உற்சாகத்தோடு பாடும்போது உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் உங்களை எதிர்த்து நிற்கிற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏன்னா உங்க துக்கம் சந்தோஷமா நீங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி, பெலனா இருக்கிறது வேதம் போதிக்கிறது. Oh, we worship you, Lord. Thank you. Hallelujah. We worship you, Lord. உம்மை துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம். Thank you, Lord. ஒருபடி பாடலாம். Naam
சொல்லிக்கலாமா? எல்லா நாமத்துக்கு மேலாக அப்படி நாமம் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறாரு. எந்த நாமமும் அதுக்கு மேலாக இல்லை. ஆகையால எந்த நாமமும் உங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. இயேசு நாம் ஒருவர். ஏன்னா உயிர் தேர்ந்திருக்கிற கர்த்தர் வான்னு சொல்றார். உயிர் தேர்ந்த இயேசு. தேங்க்யூ லார்ட். உயிர் தேர்ந்த இயேசு நமக்காக உயிர் தேர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக எல்லாத்தையும் பரிதபிக்கத்தக்க, நமக்காக இருக்கிற எல்லா பாடுகளை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு நமக்காக உயிர் தேர்ந்தார் வேதம் போதிக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒன்று கூடி உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிற ஒன்று கூடி பாடலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு போற்றுகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஒன்று கூடி பாடலாமா? உற்சாகத்தோடு. தேங்க்யூ லார்ட். அதிபதியே உம்மை
Hallelujah. Thank you, Jesus. நன்றி. வாயிலிருக்கிறது ஆண்டவரை துதிக்கலாமா? இருக்கிறது ஆண்டவரை நாம் வாயிலிருக்கிறது துதிக்கலாமா? அவர் துதிக்கு பாத்திரர். He is worthy to have the worship. He is worthy to have glory. He is worthy to have துதி, கன, மகிமை எல்லாம் பாத்திரர் இருக்க. கனத்துக்கு பாத்திரர் இருக்க. மகிமைக்கு பாத்திரர் இருக்கார். அவரை போல நல்ல தேவன் இல்ல தேவன். உலகத்திற்கு எல்லாம் ஒருபோதும் மாறாதவர். அந்த God doesn't change in அவரே நேற்றும் இன்று என்று மாறாதவர். அதே குணாதிசயமுடையவராக இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை மாற்றி போட அவர் ஆற்றலும் வல்லமை உடையவராக இருக்கிறார். உங்கள் பலவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றி போட போதுமானவராக இருக்கிறார். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்க வெற்றி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் துன்பம் ஒரு இன்பமாக மாறும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹalleluya. கையெடுத்த சாது மையப்பட்டு கர்த்தரை பார்க்கலாமா? Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. சோதரிக்கிறோம் சர்வவல்லமை தேவனே, தொடர்ந்து நீர் வழிநடத்துவாங்க. அப்பாவுக்கு நன்றி நன்றி நன்றி. நாம் அருமையான காலை வேளையில் உம்மை நோக்கி பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சபைகளாய் கூடி ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் நிற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்வதும் கர்த்தாவே உமக்கு நன்றி. நீர் எங்களை காத்தீர், எங்களை வழி நடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை போஷித்து ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்து எல்லாவற்றிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காய் நாங்கள் கொடி நன்றிகளை இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுக்கு சோதரர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் தெய்வ செய்திக்காய் என்ற சமூகத்தில் கடந்து வருகிறோம். தெய்வதாசனை மறைத்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கிற மரங்களாய் மாற அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க, அநேகருக்கு உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிவிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்காக உம்முடைய ராஜ்யம் வருவதற்காய் நாங்கள் பணிகளை தொடங்கத்தக்கதாய் வேலைகளை செய்யத்தக்கதாய் இந்த தேவன் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் உதவி செய்ய கொண்டு பயன்படுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பினாக வந்திருக்கிற யாரும் வந்த வேண்டுமாய் போகாதபடி ஆண்டவரே இதை நினைத்து கொண்டு அப்பா எந்த ஏக்கத்தோடு கூட வந்திருப்பார்கள் உமக்கு சித்தமான அதை நிறைவேற்றி அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களை யாவரையும் கரத்தில் ஒப்புக்கொடு, உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே இந்த இடத்தை முழுவதுமாய் நீர் ஆளுகை செய்வது எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.